வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் மட்டும்தான் பார்க்கலாம். நிர்வாகியாக இருந்தால் தான் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். டீம் அண்ட் டெக்னாலஜியில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா ஆ அது எந்த அளவு ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது? சிஸ்டம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பிஸ்னஸை முதல்ல சயின்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஐ மீன் டேட்டா. அன்னையிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நாங்கள் வந்து சாஃப்ட்வேருக்குனே தனியாக டீம் வச்சுருக்கோம். புது பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா விற்கிறது நீங்கள் தான், வாங்கிக்கிறது நீங்கள் தான். அப்போ கணக்கு உங்களுக்கு தான் தெரியும். பட் அந்த மேக்ஸ் டு மணி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யூ பில்டு பீப்புள், பீப்புள் பில்டு பிஸ்னஸ். இப்போ எங்கள் கம்பெனிலன்னா என்னை பார்த்தா அண்ணன்னு வந்துடுவான். அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குது. ரெண்டே பஞ்சம் தான் இருக்குது. என்ன பஞ்சம்னா, ஒன்று ஐடியா பஞ்சம், இன்னொன்று செய்த தொழிலை விட்டவன் கெட்டான். கண்ட தொழிலை கடன் வாங்கி தான் நாங்களாம் தொழில் பண்ணுறோம். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. வியாபாரிக்கு வந்து ROE தான் கணக்கு. அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. நம்ம எவ்வளோ முதல் போட்டிருக்கோமோ அதுக்கு. இதான் தங்கம் வாங்க தங்க வெயிலுக்கு வாங்கன்னு. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு தமிழ்நாட்டுடைய கமர்ஷியல் சிட்டி ஆர் கமர்ஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறது மதுரை. இது அதனுடைய சிலப்பதிகாரம் பேசுகிற போதே அதோடைய தெருக்களையும் வணிகத்தையும் தான் பேசுகிறது. அங்கிருந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்க இல்லையா? பட் ஹவு டிட் யூ ஸ்கேல் அப்? எப்போ ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜேர்னி? ஆக்சுவலாக 1947 எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணது. 79, 80 எங்கள் அப்பா எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. 80 to 2000 வரை நான் வந்து பிஸ்னஸை ஸ்டடி பண்ணேன். அதுதான் எனக்கு பேஸு. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இது தோணுச்சு. வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் மட்டும்தான் பார்க்கலாம், லாபம் மட்டும்தான் பார்க்கலாம். நிர்வாகியாக இருந்தால் தான் பணம் பண்ண முடியும், வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். வேல்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கணும். கேன் யூ அதை டிஃபைன் பண்ண முடியுமா? வியாபாரிக்கும் நிர்வாகிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு? அதாவது 2001 வியாபாரியாக என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நான் செய்கிறதே இல்லை. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ஆளுகள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். டீம் செட் பண்ணேன், ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா சிஸ்டத்தில் கொண்டு வந்தேன். டெக்னாலஜிலாம் அப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை இம்மீடியட்டாக கேதர் பண்ணி எங்கள் பிஸ்னஸை வந்து சிஸ்டத்தில் தான் பண்ணணும், சிஸ்டம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை டெவலப்மெண்ட் பண்ணி டீம் அண்ட் டெக்னாலஜியில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். அதன் மூலியமாக முதல்ல வந்து எங்களுக்கு ஸ்கேலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. ஆனால் 2007 வந்து வேட் இன்ட்ரடியூஸ் ஆன உடனேயும் நாங்கள் ஸ்கேலப் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். மென்டலி ஏற்கனவே ப்ரிப்பேராக இருந்தோம். 2008 நாங்கள் ஃபஸ்ட்டு அன்னை ஊரில் தான் கடை போட்டோம், ராஜபாளையத்தில். அப்போவே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலே வந்து மேனேஜர் வச்சு நிர்வாகம் பண்ணோம். ஓனர் போய் ஏன்னா பிகாஸ் நான் கடை போகிறாமே ஓனர் ட்ரிவன் கம்பெனியாக இருக்கும். ஆமாம். ஆனால் நான் இந்த இடம் தான் எனக்கு ஒரு கொஷினும் வருது. ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா அது எந்த அளவு ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது? ஏன்னா கிளரிக்கல் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு பிஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கே கொடுக்கும் சிஸ்டம் இல்லைன்னா. இல்லை சிஸ்டம்னா டோட்டல் பிஸ்னஸ்ஸே. அதாவது 2000 எங்கள் பிள்ளைங்க வந்தாங்க. வந்த உடனேயும் அவங்க வந்து என்கிட்ட அப்பா என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து எனக்கு ஓரளவு வியாபாரம் தெரியுது, எல்லாமே நல்லா தெரியுது, ஆனால் ஸ்கேலப் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நானும் கேட்டேன், அவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. கடைசியில் நான் வந்து கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜில் நான் பேசுகிறேன். நான் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, பிஸ்னஸை முதல்ல சயின்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஐ மீன் டேட்டாவில் இருந்து மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணு. அதாவது டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் மேக்ஸ்லேருந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். அதை மட்டும் சொல்லுங்களேன். அது மேக்ஸ் டு மணி. ஆமாம். அதாவது எங்களுடைய கடையில் ஒரு பொருள் உள்ளர வந்தால் அதை எப்படி, அதாவது அன்னையிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நாங்கள் வந்து சாஃப்ட்வேருக்குனே தனியாக டீம் வச்சுருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட வெளியில் தான் நாங்கள் வந்து ஜுவல்லரி கம்பெனின்னு பேசிகிட்டு இருப்போம். உண்மையிலே எங்கது வந்து டெக் கம்பெனி தான். ஆமாம், ஒரு டெக்னாலஜி ஓரியன்டட் கம்பெனி தான். ஆமாம், ரியலி நாங்கள் வந்து
அந்த அளவுக்கு அதில் ஏகப்பட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது எது புதுசு வந்தாலும் வாங்கிடுவோம். அதுக்கு நிறைய கன்சல்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அது பண்ணதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 58 கடை வச்சு நிர்வாகம் பண்ணுறோம். ஒரு இன்னும் 200 கடை போனாலும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். டெக் இருக்குது. ஆமாம், டெக்னாலஜி இருக்குது. முன்னாலாம் மச்சான் இருப்பார். ஆமாம், 2 பிரான்ச்சு போடலாம். மூத்த மச்சான் ஒருத்தர் பார்த்துப்பார், சின்ன மச்சான் ஒருத்தர் பார்த்துப்பார். இப்போ டெக்னாலஜி இருக்கிறதுனால மச்சான் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் போகலாம். அது மட்டும் இல்லை, அது டிஸ்டர்பே பண்ணாது. அது பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சொல்லிங்களா மாமே மச்சான்லாம் நம்மளை ஏதாவது வாய்ப்பு இருக்கு, கூட குறைஞ்சாலும் கேட்கவும் முடியாது. ஆமாம், கேட்கவும் முடியாது. நீங்கள் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க, அவன் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்குருவான், அவனை நான் விலகி போகும் சொல்ல முடியாது. இதெல்லாம் இங்கே மிஷினரியில் வேலையே இல்லை. ஏதோ நாங்கள் தான் உங்களை கவனிக்கணும்னு நினச்சோம், நீங்களும் நாங்கள் பேசலாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ டெக்னாலஜி ட்ரிவன் கம்பெனி அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான டயத்தை நீங்கள் எடுத்துக்க முடியுது. ஆமாம், அதுதான் நாங்கள் வந்து 2001 2007 வரை பண்ணிகிட்டு இருந்தோம். 2006-7லேயே சாப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அதை எங்கள் இதில் இது பண்ணுறதுக்கு சேர்த்து வர்றதுக்காக ஒரு கம்பெனி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனியில் அன்றைக்கி அதுக்கு 50 லட்ச ரூபா கேட்டாங்க, கொடுத்தோம். பட் அவன் ஒரு வருஷத்தில் அந்த 2007-8 அந்த ட்வின் டவரில் அடித்தோடனே அவன் வித்துட்டு போயிட்டான். உன்னையும் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்தாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா ஒரு வருஷமாக நான் அவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருக்கேன்ல, இதை திருப்பி நான் ஒரு வருஷம் பண்ணுறதுக்கு அதை அன்றைக்கே நாங்கள் எங்கள் டெக்னாலஜி பீப்புளை எங்கள் கம்பெனியில் வேலைக்கு எடுத்து அவங்கள ஹையர் பண்ணிட்டீங்க உள்ள. அப்படியே அவன் வந்து நான் ஏதோ தங்கமயில் ஜுவல்லரிக்கு வந்தோம்னா சேல்ஸ்மேன் வேலை, மேனேஜர் வேலை, சூப்பர்வைசர் வேலை கிடைக்கும்னா உள்ள ஃபுல்லாக டெக்னாலஜி தான் இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டெக்னாலஜி ரீசன் ஃபார் நீங்கள் இவ்வளோ கடைகள் கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு ஆரம்பத்திலே எங்களுக்கு என்னன்னா, அதாவது எல்லாரும் போகிற வழியிலே போனோம்னா நம்ம ஒரே பாதை தான் போவோம். அப்போ நம்ம வந்து புது பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மற்றவங்க செய்யாத நான் செய்யணும். அப்போது என் மார்க்கெட் எவ்வளோ பெருசு, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்ன. இன்றைக்கி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 8 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 லட்சம் கோடிக்கு வியாபாரம் நடக்குது. யாருமே காசு இல்லைங்கிறாங்க. யார் சொன்னா? அது வாங்குறவங்களுக்கு தானே தெரியும், விற்கிறவங்களுக்கும் தெரியும். அதுதான் சொன்னேன். விற்கிறவங்களுக்கு தெரியும்னா எங்க காசை வாங்கி வைக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அதை சொன்னேன். நல்லா விற்கிறது நீங்க தான், வாங்கிக்கிறது நீங்க தான். அப்ப கணக்கு உங்களுக்கு தான் தெரியும். நல்ல வாய்ப்பு இருக்கு சார். பட் அந்த மேக்ஸ் டு மணி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு நீங்க வந்து நான் தான் முதல்ல யோசனை சொல்லுவான்னு கேட்டேன், வேணான்ட்டீங்க. இல்ல எனக்கு வேண்டாம், இவங்களுக்கு தான் சொல்றேன் நான். அதுக்கு தனியா நான் உங்களை மாதிரி காசு கேட்க பழகிக்கிறேன். So data to max to money. அதாவது any technology incorporation will save you to do unnecessary things. சார் அது ரொம்ப முக்கியம் சார். அதுல நிறைய கேப் வரும். கேப் வர நாங்கள் அதை ஃபில்ஃபில் பண்ணிட்டே தான் இருக்கோம் இன்னைக்கு தேதி வர. பட் வந்து நாங்கள் வந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. இப்போது வின் ஏன்னா நமக்காக உழைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவங்கள ஹாப்பியாக வச்சுட்டா அவங்க நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா எம்ப்ளாயீஸை ரீட்டைன் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு 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 பர்சனை எடுக்கிறீங்க, இஸ் அ சோர்ஸ். அந்த சோர்ஸை வந்து உங்களுடைய டிசைன், உங்களுடைய கம்பெனியுடைய தன்மைக்கு ஏற்றாறு போல் அவருக்கான பயிற்சிகள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம். இது வந்து எப்பயுமே மூக்குனா சளி இருக்கிற மாதிரி அது இருக்க தான் செய்யும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி நம்மளுடைய அடிப்படை சித்தாந்தம் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது இப்போ நாங்களாம் என்ன பண்ணோம்னா, you build people build business. You build people will build. அந்த மாதிரி. அதாவது எங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் வேலையே கிடையாது சார். கஸ்டமர் எம்ப்ளாயி 2 கண்ணு. அவனுக்கு வேண்டியது அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவையுமே நாங்கள் பார்ப்போம். அப்போ இன்னைக்கு 2000 பேர் இருக்கேன்னா 2000 பேர்ட்டு இருந்து கார்வா எனக்கு கிடைச்சா 2000 கார்வா கிடைக்குமே, அவ்வளோதான். நகைக்கடைக்காரர் 1000 ரூபா 500 ரூபான்னு பேசுறீங்கன்னு நினைச்சேன்.
இப்போதான் தெரியுது உண்மையிலேயே காசு வச்சுருக்கவங்கலாம் சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்காங்க. நம்ம 1000 2000 10,000 அப்புறம் பிம்பிளிக்கு பிலாப்பின்னு போயிடுது. இவங்க அழகாக 5 காசு 10 காசு கார் ரூபான்னு 2000 கார் ரூபா. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் வந்து நான் என் பிள்ளைகள் கூட ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை சார். ஆனால் எங்கள் எம்ப்ளாய்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போவோம். அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து சென்சிட்டிவாக பார்ப்போம். அவங்க போய் நம்ம நின்றுட்டோம்னு சொன்னாலே அவங்களுக்கு பாதி தைரியம் வந்துடும். எந்த விஷயத்துலையுமே காது கொடுத்து கேளுங்க சார். முதல்ல சிம்பிள், நீங்கள் செய்கிறீங்க செய்யலை. எங்கள் கம்பெனிலன்னா என்னை பார்த்தா அண்ணன்னு வந்துடுவான். அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்கணும். ஓகே. இது வந்து வெளியில் போனாங்கன்னாலும் எங்கிட்டேருந்து வெளியில் நிறைய பேர் போயிட்டு திருப்பி வந்துடுவாங்க. திரும்ப வந்து எடுத்துப்பீங்க. அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். வேணான்னு சொல்லிக்கிறோம். அது அப்படித்தான். எனக்கும் அவன் தேவை இருக்கு, அவனுக்கும் என் தேவை இருக்குல்ல. நம்மளும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு சேர்த்துக்க மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அவருக்கும் தெரியும் போனா திரும்ப வந்தா சேர்த்துக்குவாங்க. ஓ, இதான் தங்கம் வாங்க தங்க வெயிலுக்கு வாங்கன்னு. ஓகே ஓகே. வாடிக்கையாளர் திரும்ப வந்தாலும் சேர்த்துப்பீங்க. ஆமா. பணியாளர்கள் திரும்ப வந்தாலும் சேர்த்துப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் தானே அப்படிங்கிற ஒரு. ஆமா. அப்போ அவன் நம்மளை விட்டு போயிருக்கான் அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு பார்க்கணும் சார். யாருமே முட்டாள் கிடையாது. எல்லாருமே கெட்டிக்காரன். அவன்கிட்ட உள்ள கெட்டிக்காரத்தனத்தை நான் கண்டுபிடிச்சு பயன்படுத்த எனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். ஓகே. அது நடக்குதுன்னா என் பங்கு இருக்கு. ஆமா ஆமா. அதை வந்து நம்ம வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணணும். பேசிக் வெரி சிம்பிள் சார். அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர். அவங்க என்ன எந்த நிலைமையில் இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம அவங்களுடைய நிறைகுறைகளை நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். வெரி சிம்பிள் சார். என்னைய பொறுத்த மட்டுக்கும் நாட்டில் வந்து 2 பஞ்சம்தான் இருக்குது. என்ன பஞ்சம்னா, ஒன்று ஐடியா பஞ்சம், இன்னொன்று வாய்ப்பு பஞ்சம். ஐடியா பண்ணுறதுக்கும் அதை ரிஸ்க்கு டேக் பண்ணுறதுக்கும் நம்மள்கிட்ட வலு இருக்குது. வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவன் ரிட்டர்ன் ஆகிடும். அது 2 கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. வெரி சிம்பிள். ரொம்ப போட்டு யோசிக்கலாம் கூடாது. தேவையில்லை. ரைட்டு. தெளிவாக இருக்கீங்க, அதனால் யோசிக்கிறது இல்லை. ஃபுல்லாக குழப்பமாக இருக்க என்ன பண்ணுவான் எதையாவது ஒன்று. ஓகே. அனுபவம் தான் சார். அப்படியே அண்ணன் சொன்ன மாதிரி அப்படியே அடிபட்டு அனுபவப்படுறது தான். இது எங்கே அடி மட்டுமே படுதே சார். நிறைய பேர் வந்து அவங்க ஃபெயிலியர்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க மாட்டாங்க சார். என்னுடைய பாலிசியே வந்து என்னென்னா, உன்னை சுற்றி நடப்பவைகளை சம்பவமாக பார்க்காமல் அனுபவமாக பார்த்து அதை தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு இவ்வளோதான் சார். நான் படித்தது, நான் செய்கிறதெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அதை நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகிடலாம். எல்லாருமே அது சம்பவம் மாதிரி அப்படியே விடுறதுனால அது. ஓகே. அதில் ஒரு லெசன் இருக்குது, நம்ம கவனிக்காமலே போயிடுறோம். ஆமாம். நான் இந்த இடத்துல ஒரு இது சொல்லலாமா? ஒரு 5 நிமிஷம் எடுத்து. என் மகனுக்கு 2 வயசோ 3 வயசோ. அப்போது நான் கூப்பிட்டு போகிறேன். அவனை மிட்டாய் கேட்டான், வாங்க கூப்பிட்டு போயிட்டேன். அந்த கடைக்காரரு ரொம்ப ஆர்வமாக, சரி செட்டியாக வந்திருக்காரு, பிள்ளைய கூப்பிட்டுருக்காரு, மிட்டாய் அவனை உள்ளே கூப்பிட்டு போய் என்னென்னமோ காமிக்கிறார். நம்ம பையன் வந்து ஒரு டிவி விளம்பரத்தை பார்த்து ஒரு மிட்டாய் சொல்கிறான். அது அவர்கிட்ட இல்லை. உன்னையும் நம்மால் வேணான்ட்டார். சரின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு அப்படியே வர்றேன். ரோட்டை கிராஸ் பண்ணுறேன். ஏற்ற கடைக்காரர் பார்க்குறாரு. அப்படியே என்னை கூப்பிட்றாரு, வாங்கன்னு போகிறோம். அந்த மிட்டாய் இப்போ பாரிஸ் மிட்டாய் ஏதோ ஒன்று சொல்கிறேன். உடனே அவர் அந்த இதை எடுத்து வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக 2 மிட்டாய் எடுத்துக்கிட்டேன். ஹாப்பி. உடனே நான் 100 ரூபா கொடுத்துட்டு, அண்ணே சில்லறை போக எவ்வளோ ரூபா பணமும் எடுத்துக்கிட்டு மீதி கொடுங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து சிரிக்கிறார். என்னடா சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே 2 மிட்டாயும் சேர்ந்தே கார்வா தானே. அங்கே தான் அந்த ட்விஸ்ட்டு நடக்குது. தம்பி நீ வேறு மிட்டாய் பார்க்குறியாப்பா, வாங்குறியாப்பா கேட்குறாரு. ஆனால் இவர் அவனை தூக்கிட்டு போய் ஏற்ற கடைக்காரருக்கு அமிச்ச மாதிரியே அந்த கிளாஸில் வந்து மிட்டாயெல்லாம் காமிக்கிறார். உடனே இவர் இப்படி எடுக்கிறாரு. பில்லு 76 ரூபா. அன்னைக்கெல்லாம் அதாவது 92 வாக்கிலலாம் காலங்காத்தால் 76 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா சாப்பிக்கடையில் பெரிய வியாபாரம். ஆமாம். இதுதான் சம்பவம். இதுதான் சம்பவம்.
அவரை அப்படியே கூட்டிக்கிட்டு அந்த பிள்ளையார் கோயிலேருந்து நான் வடக்கு மசூதி எங்கள் கிருஷ்ணன் கோயில்கிட்ட எங்கள் வீடு இருக்கு நடந்து போயிட்டே இருக்கேன். அப்படியே எனக்கு கன்னத்தில் பலாரன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. ரூபா மிட்டாய் இல்லாதனால 76 ரூபா வியாபாரம் போச்சு எதிர்த்து கிடக்காரு. அப்போ தான் எனக்கு புரியுது, அதாவது டிவி விளம்பரம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்துது. அன்னைக்கு எனக்கு வந்து ஆவரேஜ் பில் டிக்கெட் வந்து 2000 ரூபா. அப்போது ரூபா வியாபாரம் இல்லைன்னா 76 ரூபா வியாபாரம் போச்சுன்னா 2000 ரூபா வியாபாரத்தை நம்ம கேட்குறத கொடுக்கலைன்னா நமக்கு எவ்வளோ ரூபா பிஸ்னஸ் மிஸ்பிளேஸ் ஆகும். அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, கஸ்டமர் கேட்குறத கொடுக்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிறத அவங்கள்ட்ட வைப்பேன். இதுதான் ஏற்ற கடைக்காரர் செஞ்சார். இது இன்றைக்கி ஒரு 3 வயசு பிள்ளைகிட்ட ஜெயிக்க முடியல. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் நான் கடையில் சாய்ஸே கூட்டினேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும். அதாவது முதல்ல வியாபாரினாலே என்ன செய்வோம்னா 99% பேர் நம்மகிட்ட இருக்கிறத தான் விற்க பார்ப்போம். நோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். அந்த குவாலிட்டி, அந்த ஃபினிஷிங், பர்ஃபெக்ஷன், டிசைன் எல்லாமே சாய்ஸ் கொடுக்கணும். அப்போல்லாம் வந்து கடை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்கும், வெறும் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. அப்போது பெரிய சரக்கே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்போவே அந்த சாய்ஸை கொடுத்ததுனால தான், அவ்வளோ சரக்கை காமிச்சதுனால தான் தங்கம்னா நம்ம ஏரியாவில் தங்க மயில்னு வந்துருச்சு. இல்லைன்னா 10ஓட 1 11 தான் இருக்கும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் வாட் வி ஹேவ் வி ஷுட் கிவ் தம் வாட் தே வாண்ட். ஓகே, வாட் தே வாண்ட் அண்ட் வாட் தே நீட். அது ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா லைஃப் லெசனும் 25 காசுலேயே சார் கற்றுக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லா இடத்துலையும் 25 ரூபா. அப்படி இல்லை சார், எத்தனை பேர் பிள்ளையோட மிட்டாய் வாங்க போயிருக்கோம்? இல்லை, அதான் நீங்கள் சொல்கிறதுபடி லைஃபோட எல்லா மொமெண்ட்லேயும் there is a lesson to learn. அது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து பார்த்தோம்னாலே நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம். உங்கள்கிட்ட இருந்தால் அது டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது நான் நல்லா பதில் சொல்கிறேன். நல்லான்னா யதார்த்தமாக சொல்லுவேன். அதாவது முதல்ல எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ மல்டி தொழில் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் வந்து ஃபேஷனாக இருக்குது. அது ரைட்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியாது, அது வந்து ஃபேஷனாக இருக்குது. முதல்ல ஃபேஷனாக இருக்கிறது எதுவுமே சரின்னு நான் நம்ப மாட்டேன். அப்புறம் தெரியாது. நீங்கள் சொல்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க எல்லாரும். செய்த தொழிலை விட்டவன் கெட்டான், கண்ட தொழிலை தொட்டவன் கெட்டான், கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான், மரம் ஏறி கை விட்டவன் கெட்டான். இதை நான் ரொம்ப வருஷமாக எழுதி பயிலே வச்சுருந்தேன். அதாவது முதல்ல இந்த 3 உங்களுக்கு ஈஸியாக புரியும். 4வது வந்து செய் நன்றி மறந்தவன். மரம் ஏறி கை விட்டவன்னா மரத்தில் ஏணி வச்சு ஏறிட்டு ஏணியே தள்ளி விட்டுறது. செய் நன்றி மறந்தவன். அதாவது சார், ஒரு தொழிலில் இருக்கோம், நம்ம ஏன் அடுத்த தொழிலுக்கு போகணும்? முதல்ல நம்ம தொழிலில் வாய்ப்பு இல்லையா? அடுத்து நம்ம தொழிலில் பானே சொன்ன மாதிரி பேக்வேர்டு இன்டகிரேஷன் இல்லையா, அல்லது ஃபார்வர்டு இன்டகிரேஷன் இல்லையா? இப்போ எங்கள் தொழில் எடுத்துக்கினா, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ப்யூரிஃபிகேஷன் பண்ணலாம், டை வைக்கலாம், கட்டிங் பண்ணலாம், பாலிஷ் பண்ணலாம், கொலுசு யூனிட் போடலாம். இந்த மாதிரி பேக்வேர்டு இன்டகிரேஷன். ஃபார்வர்டு இன்டகிரேஷன் சொல்கிறது ஜுவல்லரிலேயே பொட்டிக் வைக்கலாம், வேறு ஊர்களில் வைக்கலாம். ஸோ நம்ம துறை சார்ந்த விஷயங்களில் போகும்போது அதில் உள்ள நல்லது கெட்டதை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் சம்மந்தமில்லாத இன்னொரு துறையில் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு போய் நீங்கள் இறங்குனீங்கன்னா அதில் உள்ள வெளியே தான் தெரியுமே ஒழிய அதில் உள்ள பாதகம் நமக்கு தெரியாது. நம்ம புதவுள்ள மாட்டின மாதிரி போய் மாட்டிக்கிறோம். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து இன்றைக்கி எங்கள் ட்ரேடில் இருந்து நிறையா பேர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு போய் முதல்ல ஜெயிக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் இருக்குது. ஆம், அதான் ரூபா மிஞ்சாது. இல்லை, உள்ளதும் போச்சுன்னு இல்லை கண்ணா. அந்த கதை தான் அன்னை சொல்கிறதில் ஒரு முக்கியமான விஷயத்த அன்னை சொல்லலை.
தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அவர்கிட்ட. அதான் அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. அதாவது ஏன்னா கார் ஏஜென்சி எடுக்கிறது கூட ஆடி தான். ஆமா, இல்ல அதாவது சொல்லும்ல விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லி, அவர்கிட்ட வலு இருக்கு, செய்யறாரு. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க. முதல்ல அவங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துங்க. நிறைய பேருக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கறதுக்கே பயம், வாங்கவே மாட்டான். நாங்கள் கடன் வாங்குவோம், கொடுக்க மாட்டோம். வாங்கின கடனை கொடுக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, கடன் வாங்குவீங்க, கஸ்டமருக்கு கடன் கொடுக்க மாட்டீங்க. ஆமா, ஓகே. ஏன்னா கேப் போட்டீங்களா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா ஆமா, இதுல இவ்வளவு ஓப்பனா சொல்றாரு இவரு அப்படின்னு. அதாவது நீங்க வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்குவீங்க, வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்க மாட்டீங்க. ஆமா ஆமா. அது என்ன, எங்க இப்படி வாங்கிட்டு போய் அடுத்த கடையில் வித்துட்டு பணம் வாங்கிட்டு போயிடலாம் சார். ஓ ஆமால. ஸோ கிரெடிட் பிஸ்னஸ் ஒன் ஒர்க், அதெல்லாம் கிடையாது. ஓகே. அது அவர் ஒர்க் ஆகாதுன்னு சாரே சொல்லிட்டாங்க. ஏன்னா சில இண்டஸ்ட்ரீஸில் கிரெடிட் அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. பட் ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீட் மெனி பிஸ்னஸ் பீப்புள் டூ என்னுடைய இன்டர்வியூஸ்க்காகவும். அதில் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம், பட் டாப் பிஸ்னஸ் நாச்சவங்க அவங்க பிஸ்னஸ்லாம் எப்படி கிரெடிட் கொடுக்காமல் இருக்க முடியும்னு நினைக்கிறப்போ, நோ வி ஆர் நாட் கிவிங் கிரெடிட். அதனால் ஆகிற பிஸ்னஸ் லாஸை விட நான் கிரெடிட்டுக்கு கொடுத்து கலெக்ஷன் ஆகாமல் போகிற லாஸ் ரொம்ப பெருசாகிடுது அப்படிங்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? அந்த 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 ட்ரெண்டு தான் இருக்கா சார்? நீங்கள் அதுக்கு வந்து பிராண்ட் பில்டு பண்ணணும். இப்போ ராம்ராஜ் காட்டன் அவங்கெல்லாம் கடன் கொடுக்குறது இல்லை. அந்த பழைய காலத்து ஆளுகளுக்கு தான் 1-2 பேர் கொடுக்குறாங்க ஒழிய, இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஃபார்வர்டு மணி கொடுக்கணும். அவங்க ப்ராடக்ட் வாங்குறதா அப்படி தான் கொடுக்குறோம். கடன் வாங்கி தான் நாங்களாம் தொழில் பண்ணுறோம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அண்ணன் சொல்கிறதுலையும் எனக்கு ரொம்ப கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா இவங்க இது வந்து யான் அந்த மாதிரி மில்லு, அதில் வந்து உங்களுக்கு பணம் இப்போ பஞ்சை போட்டாச்சுன்னா அது அவ்வளோதான். இப்போ எங்கள் தங்கம், நாங்கள்லாம் 1 ரூபா வச்சுருந்தா 2 ரூபா வரை கடன் வாங்குவோம். 1 ரூபா வச்சுருந்தா 2 ரூபா வரைக்கும் கடன் வாங்கணும். 200% வாங்குவோம். அண்ணன் 25% சொன்னாங்கல்ல, நாங்கள்லாம் 200% போவோம். வாங்கி தங்கத்தில் போட்டு, அதாவது சார் இருக்க காசு. ஆமாம். ஓ ரைட் ரைட் ரைட். அதாவது அதுவும் தினந்தோறும் பெட்ரோல் விலை ஏறுதோ இல்லையோ? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஹெட்ஜிங் பண்ணிடுவோம். நீங்கள் அது வந்து லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். லாபம் தான் இருக்கும், எங்கே நஷ்டம் இருக்கு? இல்லை, நான் 2013, 14, 15 கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா நான் லாஸ் பண்ணேன். அவ்வளோக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் 1/2 பவுன் 1 பவுன் வாங்குறோம். இல்லை, நான் சொல்கிறது வந்து தங்கத்தில் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏறுற மாதிரியே தெரியும். ஏறின காசு இறங்கவும் செய்யுது. அதனால் நாங்கள் இப்போ அதெல்லாம் ஹெட்ஜிங் பண்ணிடுறோம். வெளியிலேருந்து நாங்கள் பேங்க்லேருந்து பணம் வாங்கிட்டா நாங்கள் நேச்சுரல் ஹெட்ஜிங் போயிடும். ஹெட்ஜிங் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன விலைக்கு விற்றுருக்கோமோ பணத்துக்கு பணம் தான். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். வியாபாரிக்கு வந்து ROE தான் கணக்கு, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. நம்ம எவ்வளோ முதல் போட்டிருக்கோமோ அதுக்கு. நீங்கள் ROCE பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணி வட்டி கட்டுறதுக்கு முடிஞ்சுன்னா அந்த லிவரேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து கடன் அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஒழுக்கம் இருக்கணும். நீங்கள் அண்ணன் பக்கத்துக்கு சீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடனை வாங்கி ஆடிக்காரு வாங்கினா என்ன ஆகும்? நீங்கள் கடன் வாங்குறீங்க? இல்லை சொல்லுங்க, தங்கத்துக்கு மட்டும் தானே கடன் வாங்குவீங்க? இல்லை, பேங்க்கில் வாங்கி ஸோ ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தால் கரெக்டாக எவ்வளோ வாங்கணும்னு தெரியும், எப்படி மேனேஜ் பண்ணுது. ஸோ கடன் வாங்கலாம், ஆமாம், வி ஷுட் நோ அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆமாம் ஆமாம், அதனுடைய லெவல் தெரியணும். உங்களுக்கு வந்து எவ்வளவு லிவரேஜ் பண்ணலாம், அது அண்ணன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். கடன் வாங்கி போனோம்னு சொன்னால் அந்த ROCE நல்லா வரும். ROCE நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ROE நல்லா வந்துடும். ஓகே, ஆனால் அதுக்கான துறையும் இருக்கணும். இப்போ உங்களில் ROCE நல்லா வரும். கடன் வாங்கி போடலன்னா வராது. அதான் கடன் வாங்கி போட்டால் தானே எல்லாமே வருது. நம்மளை கண்டுக்கவே மாட்டான் சார். ஓ, மதிக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கடன் நல்லது செய்து எங்களுக்கு அப்புறம் காசு தரேன்னா கூட முடியாதுன்றீங்க. அது முடியாது. அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஜென்ரல் கொஸ்டின் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ பீப்புள், சின்ஸ் யூ ஹேவ் மல்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பிஸ்னஸ். கடன் வாங்கி கடனை அடைக்கலாமா? ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது,
பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கலாமா? கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான்னு சொன்னேன்ல. கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான். அப்போ நீங்கள் என்ன, அதாவது சார் கடன் நீங்கள் எப்போ வாங்கணும்னா, இப்போ தளவாட சாமான் வாங்குறது கூட கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் முதலுக்கு தான் கடன். அதாவது கடன் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வட்டி குட்டி போட்டுரும். அப்போது இப்போ என்னையை பொறுத்த மட்டும் தங்கம், வெள்ளி, வைரம் இதில் தான் நான் போடணும். அதுலேருந்து வருமானம் கிடைக்கிறதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே ஒழிய, வருமானம் கிடைக்காத இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கி ஒரு டெட்டில் போட போகிறேன்னு சொல்கிறீங்க. இல்லை, அது வருமானத்தில் வந்து you can burn the profit for development. ஆமாம். ஓகே. இப்போ நிறைய பேர் கடனை வாங்கி நிலத்தை வாங்கிடுறாங்க. அதெல்லாம் நாளைக்கு விலை ஏறும் ரைட். ஆனால் இந்த வட்டி அதோட ஏறிடும். இதெல்லாம் தெரிஞ்சா பேங்க்காரன் நிலமே வாங்கிடுவானே. அவனே நேராகவே இடமே கொடுத்துருவார்ல. ஏன் நம்மள்ட்ட கொடுக்குறான்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு அவங்களே வந்துருப்பாங்க. நம்மள்ட்டையும் கொடுக்குறான், நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது. நீங்கள் வருமானத்திலிருந்து தான் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வாங்கிப்பீங்க? இல்லை, கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது சார். ஃபேமிலியில் சேவிங்ஸ் ஒன்று இருக்குல்ல, தங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதை விற்றுட்டு கடன் அடைச்சு எங்கள்கிட்டே வாங்கிருங்க, எங்கள்கிட்டே விற்றுருங்க. இல்லை சார், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம். நீங்கள் ஏன் வட்டி கட்டக்கூடாது? நீங்கள் வந்து வட்டியை சேர்த்து வச்சே தங்கம் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் நம்மளை வந்து அமெரிக்காக்காரன் நினச்சிட்டு பூரா பேர் கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு தேக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இது. நம்ம பணம் பூரா வட்டியாக போயிட்டே இருக்கு. ஃபினான்ஷியல் கல்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. தேவையே இல்லை, வட்டிக்கு வாங்குறதுங்கிறது தேவையே இல்லை. நம்ம அதுலேயும் வியாபாரத்தில் நீங்கள் வருமானத்துக்கு அந்த பணம் போகுது அப்படின்னா தான் வாங்கணும். அதை பற்றி இந்த வாங்கி கடன் அடைக்கிறது, இதை வாங்கி சொத்து வாங்குறது, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அதான் நான் சொன்னேன், ஃபினான்ஷியல் ஒழுக்கம் இருக்கணும்.